அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். உண்மையிலே ஆன்மாவை போஷிக்கின்ற, ஆன்மாவை உருவாக்குகின்ற, ஆன்மாவை கூட்டுகின்ற ரமதான் வருகிறது. ரமதானை வரவேற்பதற்காக சிலர் சுலோகங்களை எழுதியொட்டுகிறார்கள். மர்ஹபன் பிகயா ரமதான், ரமதானே வருக என்று பள்ளி வாயில்களிலும் பாதை ஓரங்களிலும் பெனர்கள் அடிக்கின்ற ஒரு விடயம் நடைபெறுகிறது. வீடுகளில் எல்லோருமே வெள்ளை பெயிண்ட் புதிதாக அடித்து வீடுகளை துப்புரவு செய்து அந்த ரமதானை வரவேற்பதற்காக மாவுடித்து வகை வகையான உணவு செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ரமதானிலே கோழி புரியாணி, ஆட்டு புரியாணி என்று அது எத்தனை புரியாணி கொடுப்பது என்று ப்ரொஜெக்ட் திட்டங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் மகிழ்ச்சிக்குரியது விடயம்தான். பள்ளி வாயில்கள் எல்லாம் சகன்களாகவும், சில போது ஒரு சகனிலே ஒரு பெரும் முழு கோழி அன்று பிறந்த பாலகனாக குந்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வட்டிலப்பம், வாழைப்பழம் என்ற பல வகைகளோடு ஜூஸ்களோடு ரமதான் இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது தவறு என்று நான் சொல்லவில்லை. ரமதான் என்பது கண் விழித்து பசித்திருந்து இறைவனை வணங்குகின்ற அருமையான சந்தர்ப்பத்தை அவர்கள் வயிறு முட்டை சாப்பிட்டு இஷாவும் தொழ முடியாமல், தராவியும் தொழ முடியாமல் தூங்குகின்ற நிலைக்கு சாப்பாடு சென்று விட்டால் நிச்சயமாக அந்த ரமதான் உரிய பிரயோசனத்தை கொடுக்காது. சில போது ரமதான் என்பது பழி வாங்குகின்ற முயற்சி போன்று இருக்கிறது. பகலில் சாப்பிடாமல் இருந்ததற்கு நோன்பு திறக்கின்ற போது வகை வகையான பெட்டிஸுகள், கட்லட்டுகள், வகை வகையான ஜூஸுகள் எல்லாம் குடித்து, சில போது சுஜூதுக்கு சென்று விட்டால் உண்ட சாப்பாடு வெளியே வந்து விடுமோ என்ற அளவு தொண்டைக்குழி வரைக்கு சாப்பிடுவது, இது உண்மையில் ரமதானில் அப்படி இருக்கக்கூடாது. அதே போன்று சகர் நேரத்திலே நாங்கள் பசித்திருக்க வேண்டும் என்று நிறைய உணவுகளை சாப்பிட்டு தண்ணீர் தவிக்கும், தாகம் ஏற்படும் என்று பயந்து நிறைய தண்ணீரை குடித்து வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு சுபகு தொழாமல் படுக்கின்ற இந்த நிலை கூட இருக்கிறது. சில போது லுகர் வரைக்கு தூங்கி, லுகருக்கு எழுந்துவிட்டு அசர் வரை தூங்கி மகரிபு வரைக்கும் அதான் கேட்கும் வரைக்கும் விளையாடுகின்ற இந்த நேரத்தை கழிக்கின்ற, நேரத்தை போக்குகின்ற முயற்சி கூட நடைபெறுகிறது. இதுவெல்லாம் ரமதானை வரவேற்கின்ற விடயங்கள் அல்ல. அளவோடு சாப்பிட்டு வளமாக அந்த ரமதானை நாங்கள் நோக்கின்ற அந்த அருள் பொருந்திய ரமதான் வசந்த காலம் வருக வருக என்று நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய விடயம் இதுவல்ல. இது தவிர்த்து அல் குர்ஆனை அதிகம் ஓதுவதற்கு எனது சாப்பாடு தடையாக இருக்கக்கூடாது, நான் குடிக்கின்ற பானங்கள் தடையாக இருக்கக்கூடாது. இபாதத் செய்வதற்கு ஏதுவாக உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக ரமதானை கழிப்போமாக. அதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.